மார்னிங் செந்தில்குமார் சார். குட் மார்னிங் சார். ரமேஷ் சார் வணக்கம். நல்லா இருக்கா சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், ஃபைன். தயாரா இருக்கீங்களா? ஏன்னா நான் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறேன். சார் புரியல. நான் தான் கோஆர்டினேட் பண்ண போறேன் டோட்டலா. ஓகே தேங்க்ஸ் சார். ரமேஷ் சார் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே சார். நீங்க சார் வெளியில இருக்கீங்களா? வீட்ல தான் சார் இருக்கேன். ஓகே வீட்ல தான் இருக்கேன். ரொம்ப அருமையா ஒரு விஷயத்தையும் சிறப்பா கொண்டு வரீங்க சார். சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப அருமையா இருக்கு சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. காலம்புற ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல தொடக்கத்தோட ஆரம்பிக்கிறோம். குமரேசன் சார் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்காங்க. ட்ரெய்லர்ஸ்க்கும் சரி, புதுசா அடுத்த லெவலுக்கு போறவங்களுக்கும் ஒரு நல்ல தளம். அருணகிரி சார் வணக்கம். சார் வணக்கம். நட்புலாரி வணக்கம் அனைவருக்கும். சார் தாமன் சார் வணக்கம். சென்னையிலயா அருணகிரி சார்? கல்கட்டாங்களா? கல்கட்டா சார். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சாருக்கு. இந்தியா ஃபுல்லா ரவுண்ட்ஸ். நண்பர்களோட ஆசீர்வாதம், நண்பர்களோட விஷஸ். வெரி குட் சார். அங்க எப்படி சார் குவார்டர்ஸ் மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு தங்குறதுக்கு? குவார்டர்ஸ் இருக்கு சார். ஆனா நான் வெளியில தங்கியிருக்கேன். குவார்டர்ஸ் இப்ப யாரும் தங்குறது இல்லை. ஏன்னா நமக்கு அந்த HRA வந்து அதிகமா கிடைக்குது. வெளியில வந்து கம்மியா இருக்கும். ரொம்ப 1/3 வீடு கிடைக்கும். ஆனா சார் அன்னைக்கு சார் உங்களை மாதிரி பிஸி ஷெட்யூல்ல ஒவ்வொரு இதுலயும் நல்லா அந்த ரிச்ங்கிறதுல எல்லாம் சைன் பண்றீங்க. ஆமா சார், டைம் கிடைக்கிறச்சு வந்துடுறோம் சார். நன்றி சார். மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதே சொல்லுவாங்கல்ல, அந்த அறிவுக்கு வேலை கொடுங்கறத வந்து சாரு அழகா எடுத்துட்டு போறீங்க சார். ஆரம்பிச்சிடலாமா சார்? நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓகே சார், ஆரம்பிச்சிடலாம். 2023 ஆரம்பித்து 2024 தொடர்ந்து 2025 வரை இன்று வரை நடந்து கொண்டிருக்கும் இடைநில்லா இணைய வழி பயிற்சி தினமும் காலை 5:27 முதல் 6:15 வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம், நற்புலரி இணைந்து நடத்தும் இந்த இடைநிலா இணைய வழி பயிற்சி இன்று 16 ஜூன் 2025 898வது நாள். இந்த மாத தலைப்பான மூடனாய் இருங்கள் தலைப்பில் ரொட்டேரியன் JFM VP செந்தில்குமார் அவர்கள் அந்த தலைப்பில் ஒரு பயிற்சி கொடுக்க இருக்கிறார்கள். அதில் இணைந்துள்ள அனைவரையும் நற்புலரி சார்பாக வரவேற்கிறோம். நம்ம செந்தில்குமார் சார் பத்தி சொல்லணும்னா, மாதம் வந்து நம்ம கொடுக்கிற தலைப்புல ஒரு அருமையான ஒரு மாற்று சிந்தனையோட ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு கொடுத்துட்டு போவாரு. அவர் யாருனாக்க ரொட்டேரியன் JFM VP செந்தில்குமார், ஃபவுண்டர் ஆஃப் சரண்யா ஜுவல்லர்ஸ் அண்ட் ஸ்ரீ காவியா சில்க்ஸ் ஆஃப் வையம்பட்டி, மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் வையம்பட்டியோட பிரசிடென்ட் மற்றும் JSCயோட ரீஜனல் கோஆர்டினேட்டர், Zone 23 JSCயோட ரீஜனல் கோஆர்டினேட்டர், மற்றும் பல சிறப்புகள், பல அறம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கிற ஒரு நண்பர். அவரை வந்து இந்த தளத்துல அறிமுகப்படுத்துறதுல பெருமைப்படுகிறேன். சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நீங்க ஆரம்பிக்கலாம் சார். தேங்க்யூ ரமேஷ் சார். நற்புலரி நண்பர்களுக்கு இனிய நற்காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். நற்புலரி நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
இன்னைக்கு நற்பலரியோட 898ஆம் நாள் இணைய வழி பயிற்சி நிகழ்வு. மூடராய் இருங்கள். ஒவ்வொரு மாதமும் வந்து இப்ப லாஸ்ட் மந்த் வந்து எப்படி குட் பேட் அக்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான சிந்தனையோட ஒரு டாபிக்கும் வித்தியாசமா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த மாதமும் மூடனாய் இருங்கள். பொதுவா இன்னைக்கு வந்து எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து புத்திசாலியாரு, நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்க வளர்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம நற்புலரி குமரேசன் சார் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நம்ம ஒரு மூடனா இருந்து அந்த விஷயத்துல என்னென்ன நம்ம சைன் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மள்ட்ட எடுத்து கொண்டு வந்து அது மூலமா நம்ம என்னென்ன விஷயத்த கத்துக்க முடியும், சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா யோசிச்சு சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு மூடனா இருந்து ஒரு பெரிய லெவல்ல இன்னைக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு சாதிச்ச இன்னைக்கு சார்லி சாப்ளின், NS கிருஷ்ணன், சந்திரபாபு, நகைச்சுவை நடிகர் செந்தில் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா பேசிக்கா வந்து அதி புத்திசாலி இவங்கெல்லாம். ஆனா மக்கள்கிட்ட வந்து தன்னை ஒரு மூடனா முட்டாளா நடிச்சு காமிச்சு இன்னைக்கு நம்ம மனதளவுலையும் வந்து சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து லைஃப்ல எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டூபிடா ஃபூலிஸா இருக்கும் போது நம்ம இன்னும் சிறப்பா வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அறிவு அப்படிங்கிறது வந்து பொதுவா நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம் இல்ல, அந்த கத்துக்கிட்டதை தாண்டி இன்னும் நம்ம எவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத ஒரு சிறப்பான செய்தியா சொல்லலாம். எப்படின்னா இப்ப அவையாரே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஜீனியஸ் நாலேஜ்ல கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படிம்பாங்க. சோ அந்த நாலேஜ் வந்து எவ்வளவு கத்துக்கிட்டாலும் இனிமேல் கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம எப்படி கத்துக்கிட்டு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவா ஒரு புத்திசாலிட்ட வந்து இந்த உலகத்திலேயே மிக பெரிய சிகரம் அப்படின்னா எவரெஸ்ட்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா வந்து இப்போ ஒரு நேற்று ஆனந்தன் சார் சொன்ன மாதிரிதான் ஒரு பாட்டி வடை சுட்ட கதைய வச்சுக்கிட்டு கூட வடைய வந்து பாட்டி சுட்டாங்களா, காக்கா வந்து வடைய சுட்டுச்சா, இல்ல எண்ணெயும் அடுப்பும் நெருப்போடு சேர்ந்து வடைய சுட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் வந்து நம்மள்ட்ட வரும்போது அந்த இடத்துல ரொம்ப அதி புத்திசாலியா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதோட மூடனா இருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு பில்கேட்ஸே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல முடிவுகள் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துல இருந்து இருக்கு. ஆனா அந்த அனுபவம் வந்து முட்டாள்தனமா நம்ம சிந்திக்கிற தவறான முடிவுகள்ல இருந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முட்டாள்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு அறியாமைக்கு அடிமையா இருக்கவங்கள அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பொதுவா வந்து இன்னைக்கு கௌரவம் பார்க்காம மூடனா இருக்கணும் அப்படின்னா எங்க அப்படின்னு சொல்லி மெயினா பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம ஃபேமிலியில இப்போ ஒய்ஃப்டே இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃபே இருக்காங்கன்னா ஒரு 1000 பேத்துக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யற ஒரு பெரிய ஆபீசரா இருந்தா கூட ஒரு முட்டாளா மூடனா மாறுறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கிச்சன்னு சொல்லலாம். அந்த ஒய்ஃபு கிட்ட அடுத்து வந்து நம்ம ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் குழந்தைகள்கிட்ட நம்ம உறவுகள்கிட்ட அந்த உறவுகளை வளர்க்கும் போது எப்படி அந்த இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களோட வந்து சக்சஸா கொண்டு போகணும் அப்படிங்கறத அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளோட